வெற்றி, உனக்கு எப்ப வெற்றி வேலை கிடைக்கும்? மா தப்பா எடுத்துக்காதடா. நீ வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதே உங்க அக்காவுக்கு நிச்சயம் பண்ணிட்டோம். அவங்க எதிர்பார்ப்பு வேற இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால தாண்டா நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஓடி ஓடி நல்ல இடத்த பார்த்தோம். உங்க அப்பாவோட சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்னால இதெல்லாம் சமாளிக்க முடியலடா. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? இப்போ நான் என்னம்மா பண்ண சொல்ற? பா விடுப்பா, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். என் தலை எழுத்து எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நான் வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கும். ஆனா உங்க அப்பாவால நான் இன்னைக்கு வீட்லயே அடைஞ்சு போய் உட்காந்துருக்கேன். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு என்ன பிரயோஜனம்? என் கூட படிச்சவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் இப்படி வீட்ல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கேனே. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டியா? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஒரு சுகத்தையும் அனுபவிக்கல.